வாழை மரம் வெட்டினா அப்படி ஆகிடுமா தெரில எனக்கு. சொல்லுங்க எல்லாரும் வழுவாதபடி. அப்போ வழிக்கு விடுகிற பல நேரங்கள்லாம் வந்துச்சா இல்லையா? என்னங்க வாழ்க்கையில் கூட வழிக்கு நேரங்கள் வந்தது. பிள்ளைகள்லாம் நேரம்லாம் யூடியூப் மூலமாய், ஃபேஸ்புக் மூலமாய், இன்டர்நெட் மூலமாய், தவறான உறவுகள் மூலமாக வழிக்கு விடுகிற பல நேரங்கள் வந்துச்சு. பட் ஸ்டில் காட் சஸ்டெயின். சொல்லுங்க, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. சொல்லுங்க, வழிக்கு விழும்போது செய்யல, அவரு ஓடி வந்து என்னை கரம் பிடிச்சார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மொசாக் தரையிலெல்லாம் இல்லையா? மாடர்னில் ஒரு தொந்தரவு இதுதான். சிமெண்ட் தரையில் தொந்தரவு இல்லை. மாடர்னாக வரும்னா மண்டை உடஞ்சிரும். பிளாஸ்டிக் பைப் போடலாம் பரவாயில்லை, இரும்பு பைப் போட்டுருந்தா அவ்வளோதான். சொல்லுங்க, வழுவாமல் 24 எப்படி போட்டிருக்குது? ஆமேன். அதில் போட்டு என்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். என்னங்க என்னை அந்த வசனம் அப்படி போட்டுருது. அந்த வசனத்தில் ஒரு வசனம் இருக்குதுங்க, 21 ஒரு வார்த்தை, என்னை காத்து கொண்டார். என்னங்க? இன் இங்கிலீஷ் there is a word, God charged me. God charged me. Is anybody have English Bible? 21. God charged me. தெரியுமா சார்ஜ்? தெரியுதா? சார்ஜ் என்னது? சார்ஜ் என்னதுன்னு அவர் சொல்கிறார் பாருங்க, சார்ஜ் மீ. அவர் அடிக்கடி சொல்கிறாரு, தம்பி உன் சார்ஜி டவுன் ஆயிடுச்சு. எங்கள் வாரத்துக்கு ஒருத்தர் வந்தால் எப்படி ஆகும்? 2 வேளையும் வரணும். தேங்க்யூ ஃபார் கமிங். காட் சார்ஜ் மீ. தமிழ் என்ன போட்டுருது? அவருடைய கரங்களை சொல்லுங்க. ஆண்டவரே, இழப்புகள் வந்தது, ஏமாற்றங்கள் வந்தது, தோல்விகள் வந்தது, உன் அன்பில் என்னை காத்து கொண்டீரே. யோசித்து பார்த்தீங்களா? ஏமாற்றங்கள் வந்தது உண்மைதான். பட் ஸ்டில் காட் kept me in his love. சொல்லுங்க, அவருடைய அன்பினால் என்னை காத்து கொண்டார். யோசித்து பாருங்க. உனக்கு கவனிக்கணும், உன்னை எல்லாருமே ஒரு மரணம், ஒரு ஏமாற்றம், ஒரு துக்கம், அவைகளுக்கு மத்தியில் அவர் இன்னும் என்னை காத்துக்கொள்றார். எப்படி காத்துக்கொள்றாரா? கட்டாயத்தால் அல்ல. சில பேர் சோறு போடுறோம், அதனால தான்.